எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்தவுடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது 17ஆம் தேதி செப்டம்பர் 2025 தான் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. கடகராசி நேயர்களே, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக கடக ராசி அப்படின்னா சந்திரனுடைய ராசி. சந்திரன் யாரு? ஆதி தேவதை. பொதுவாக பாருங்கள், கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்கள் அழகாக இருப்பாங்க, கருப்பாக இருந்தாலும் கலைமுகமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் கடகராசிக்கு கீழ் திருப்பதி சந்திரனுக்கு வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுபோக அந்த கீழ் திருப்பதியில் இருக்கிறவரை யார் அப்படின்னா பெருமாள். இந்த புரட்டாசி மாதம் யாருக்கு உகந்த மாதம்னா பெருமாளுக்கு உகந்த மாதம். அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்க வேண்டிய இடமும் கீழ் திருப்பதி. அதே மேல் திருப்பதிக்கு போய் திருப்பதியை பெருமாளை வணங்கிட்டு வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. ஆதாரப்பூர்வமாக நான் சொல்லுவேங்க, இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளுக்கு மட்டும் விரதம் பிடிங்க. சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் விரதம் பிடிச்சிங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்துக்கு விரதம் பிடிக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதாவதுன்றது 12ஆம் இடத்துல இருக்கிறார் குரு. ஆனால் அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இந்த மாதம் 31ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு அதிசாரமாகி உங்கள் வீட்டுக்கு குரு வராரு. அப்போ கடைசீட்டில் தானே வராரு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு விஷயங்கள் நம்ம பக்கத்தில் நெருங்கி வர 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 பார்த்தா நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். அதுவும் குரு உங்கள் கட்டத்துக்கு வராரு பார்த்தீங்களா. குரு உங்கள் வீட்டுக்கு அதிசாரமாகி உக்காந்து, அது போக உங்கள் வீட்டில் வக்ரமாகிறார். அப்போ இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையான பலன் நான் கொடுத்துருவேன். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி பெருமாளுக்கு உகந்தது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் இருந்தால் நிச்சயமாக போய் வணங்கிட்டு வாங்க. இந்த மாதம்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு ஃபேவரான விஷயங்கள் எல்லாம் அமையப்போகுதுன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, நைட்டு நினைக்கிறீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், போ காலையில் விடிட்டு பாருன்றீங்க, விடிஞ்சா நாளைக்கு பார்த்துக்கலாம். அசால்ட்டுத்தனமும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்பயுமே சிந்திக்கிற தன்மை நிறைய இருந்தால் கூட மனசுக்குள்ள போராட்டங்களும் அதிகமாக இருக்கும். சொந்த பந்தம் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் கடகராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் 90% பேர் பாருங்க, பூர்வீக சொத்து இல்லாமல், சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல், சொந்த பந்த சப்போர்ட் இல்லாமல் தனிச்சு தான் நிற்பாங்க. அது என்னோட அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பார்த்தா தன்னுடைய சொந்த திறமையில், சொந்த டேலண்டில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு முழுக்க 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 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கொடுத்துருக்குது. இப்படி வரக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு முக்கியமாக என்னென்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி தனஸ்தானம், கல்விஸ்தானம், 2வது வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கமிட்மெண்ட், ஏன்னா உங்களுடைய நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், வட்டி கட்டணும், நம்ம 10 ரூபா சேஃப்டி பண்ணணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்படி எடுக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சூரியன் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக தான் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதத்தில் மட்டும்தான் சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே அவர் கன்னிராசியில் இருப்பார். அப்போ கன்னிராசியில் உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இதுக்கு முன்னாடி நினச்சிருப்போம், ஆனால் அது பண்ண முடியாத ஒரு நிலைமையாக இருந்திருக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் கொடுப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சார்ந்திருக்கீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு புதன் பகவான் அவரு தன் சொந்த வீட்டிலேயே தைரியஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமா 17 தேதிக்குள்ளார கல்வியில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அப்ப 17 தேதிக்குள்ளார பார்த்தா இப்ப படிச்சுட்டேங்க, எனக்கு வேலை இல்லை நான் வேலைக்கு போறேன், எனக்கு சரியான சம்பளம் இல்லை, அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, மொத்தத்தில் நான் உழைக்கிறேன் ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த 17 தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு கரெக்டாக உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இது நடக்கும். சரிங்களா? அதே சமயம் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, அதாவது மண்ணு மனை பூமி வீடு சொத்து கிரையம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு உட்காந்துருவார். அப்போ இந்த மாதிரி இந்த பூமி ஏதாவது இடம் வாங்கிட்டு கிரையம் பண்ண முடியல, இல்லை வீடு கட்ட முடியல, இல்லை கட்டிட்டு பாதியை போட்டு வச்சிருக்கிறீங்க, குறமனையே கிடக்குது, மண்மனை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதுக்காக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா 17 தேதிக்கு மேலே அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடம் 2ல இருக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானத்திலே இருக்கிறார். இந்த வாய்ப்பு யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா உங்களோட மனைவிக்கு நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகல அப்படின்னா உங்களோட தாய்க்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் மெயினா ஒரு பெண் சார்ந்த கிரகம். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா இது நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு 23 தேதி வரைக்கும் மனைவிக்கோ தாய்க்கோ வேலை செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சம்பள உயர்வு இருக்கலாம், ப்ரமோஷன் இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள், சரி ஒரு தொழில் இருக்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படி நினைச்சாங்கன்னா இது சாதகமான நேரம். அதாவது இந்த புரட்டாசி மாதம் 23 தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அது ஃபேவராக இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த கடன் பிரச்சனை, இப்ப நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க, என்னால பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல, ஏதோ என் கையில இருக்கிற இருப்பு வச்சுதான் நான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லை என் நகை நெட்டு கொண்டு அடமானம் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், மொத்தத்துல ஏதோ இன்னைக்கு ரொட்டேஷன்ல தான் என் குடும்ப பழப்பு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் கண்டிப்பா கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அடுத்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாசம் செவ்வாய் 4ல் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு அப்டேட் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா பெருசா ஒன்றும் அப்டேட் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்காது. ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்த மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்டேட் மாறும், நல்லா இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களுக்கு நான் சொல்றேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ல குரு இருக்கிறார். கிட்டத்தட்ட 2025ல மே மாசம் 14ஆம் தேதியில் இருந்தே கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் உண்டு, மன வலி வேதனை உண்டு. ஜான் ஏறுனா முளம் சரிகிற மாதிரி. ஏன்னா குரு 12ல உட்காந்துட்டார். 6, 8, 12ல உட்காரக்கூடிய கிரகம் வேலை செய்யாது. அப்ப குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்ததுனால கரெக்டா சொல்லணும் அப்படின்னா மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. கண்டிப்பா ஒரு சில போராட்டத்துல தான் இப்ப இந்த நம்மளோட நிலைமை போயிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த புரட்டாசி மாசம் 31ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு அதிசாரமாகிறார். அதிசாரமாகி உக்காந்து அதுக்கப்புறம் 26 நாள் கழிச்சு வக்ரமாகிறார். அப்ப இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது இதனோட பலன் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன். அப்ப இது போக பார்த்தா சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு 9ஆவது இடத்துல இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இப்போ உங்களுக்கு சனி வக்கரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா ஒன்றும் சிரமமெல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். அதனால கடகராசிக்காரங்களுக்கு போன அந்த அஷ்டமத்து சனியிலேயே ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உங்களுக்கு படாத பாடு கொடுத்துட்டாரு. சரி இதுக்கு மேலேயாவது நம்ம நிலைமை நல்லா இருக்குமானா நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மாசம் 28 தேதிக்கு மேல பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 100 வேகத்துக்கு மேல போகலாம். ஆனா அந்த நவம்பர் 28க்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100ல போற வண்டி கூட ஒரு 50, 60ல போறது ஒரு பெரிய விஷயம்தான். அதனால கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
பொறுமையாக செயல்படுங்க. கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கமிட்மெண்ட் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கொடுக்க தான் போறாரு. அதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.